இப்ப அது இன்னும் அவனுக்கு புரியல. அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா இருக்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லடா. டேய் இங்க பாரா, இன்னைக்கு உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க போகுது. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஸ்ரீ சந்தேகப்படுவாடா. நீ இந்த நிமிஷமே அந்த பொண்ணை பத்தின நினப்பெல்லாம் தூக்கி போடுறா. லக்ஷ்மி அப்படியே விட முடியாது மயிலு. நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னால திவ்யா கூட நிம்மதியா வாழ முடியும். டேய் திரு, நீ சொல்றதை என்னால புரிஞ்சிக்க முடியுதுடா திரு. நீ அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ண நினைக்கிற, ஆனா அதை புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு பார்த்தா ஓடி போயிடுறா. அதனால அந்த விஷயத்த மறந்துடுறா. ஸ்ரீ உன்னை 3 வருஷமா காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கனவோட வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம 2 குடும்பமும் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கல்யாணத்தினால ஒண்ணு சேர போதுரா. உன் வாழ்க்கையில நடந்த அந்த தவறுனால ஒரு விஷயத்தினால உன் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துறாதரா. டேய், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அதுதான் நல்லது. அது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது மயிலு. ஆனா நம்பி வந்த பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல தனியா கஷ்டப்படுற மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் நினைப்பு வந்து வந்து போயிட்டே இருக்கு. இது என்ன பண்ண சொல்ற? உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஆனா நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஸ்ரீ ஒரு நிமிஷத்துல நீ சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவாடா. ப்ளீஸ், அவளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்றா. டேய் திரு, அந்த பொண்ணு இப்போதைக்கு மறந்துரு. எப்பவும் ஒரு ஆரம்பம் இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவும் இருக்கும். இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு முடிவு வரும், அப்ப பாத்துக்கலாம்டா திரு. டேய், ஸ்ரீ தான் கூப்பிடுறா, பேசு. என் ரூம்ல தான் இருக்கேன் திவ்யா. வரேன்.